நம்மை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 235வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை இவ்வுலகுக்கு வகுத்து தந்து இந்த உலகத்தில் தர்மம் நிலைக்கும்படி செய்தவராகிய திருவள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பெய்துகிறேன். வள்ளுவக் கடவுளாரது நுட்பம் மிகுந்த குரல்களுக்கு தெளிவுபட உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற பரிமேலழக திருவடிகளை அனுதிருத்தி போற்றுகின்றேன். இந்த நூல்களில் இருப்பையும் ஓரளவு அறிவையும் எனக்கு தந்த குருநாதர்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஆரம்பித்து பல ஆண்டுகளாய் தரம் குன்றாது அக்கறையோடு இந்த சங்கமத்தை நடத்தி வருகிற இடையோர்க்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து இந்த அதிகாலை பொழுதை குரல் கேட்பதற்காக ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும் உரித்தாகட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முன்பே சொன்னது போல இந்த வகுப்பு இறைவனால் நடத்தப்படுகிற ஒரு வகுப்பு என்று நான் நினைக்கிறேன். அதனால் ஏற்படக்கூடிய தடைகளும் கூட அவனே ஏற்படுத்தி தருகிறான், அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று கருதி அந்த தடைகளுக்கு நான் காரணமாய் இருக்கின்ற காரணத்தினாலே அதற்காக மன்னிப்பு கோரி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். நாளுக்கு நாள் தர்மம் நலிவுற்று வருகிறது, அதர்மம் தலையெடுத்து வருகிறது. இந்த கலியுகத்தின் கொடுமையை தீர்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி குறள் நூல்தான். அறச்செய்திகளை பல நூல்கள் சொல்லி இருந்தாலும் திருவள்ளுவர் அளவு அறச்செய்திகளை ஒழுங்குபடுத்தியும் குறையில்லாமலும் வகுத்தும் கூறிய ஒருவர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் குறள் நூலுக்கு இத்துணை மதிப்பை நம்முடைய தமிழுலகம் கொடுத்து வருகிறது. ஆகவே இந்த திருவள்ளுவரை படிப்பதென்பது கலியுகத்தினுடைய தீய அலைகளிலே இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழியாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமான சமூகத்தை திசை திருப்புகிற ஆற்றல் இக்காலத்தில் எவருக்கும் மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் ஓரளவாவது தர்மங்களை அறிந்து நம்மை நாம் காத்து கொள்ளக்கூடிய வகை செய்கிற அந்த ஒரு விஷயத்திலே திருவள்ளுவர் நம்மோடு உடன் நின்று உதவுகிறார். ஆகவே திருக்குறளை படிப்பது என்பது அறத்தை நாம் நம் வாழ்வில் பிரயோகப்படுத்துவதற்கான ஒரு வழி என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்திலே நீண்ட நாளைக்கு பிறகு வகுப்பு எடுக்கிறபடியால் சொல்லுகிறேன். ஆரம்பத்திலேயே சொன்னபடி எங்களுடைய இந்த திருக்குறள் சங்கமம் என்பது திருவள்ளுவரை அறிகிற சங்கமம் அல்ல, திருவள்ளுவரை பின்பற்றுகிற சங்கமம் என்றுதான் நான் வகுத்து வைத்திருக்கிறேன். 100 குறளை மனனமாக வைத்து மற்றவர்களுக்கு சொல்வதை விட ஒரு குறளை பின்பற்றி வாழ்வதென்பது மிகப்பெரிய விடயம். அதனை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் ஒரு அறத்தை தொட்டு வாழ்வோமானால் அது மற்றைய அறங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஆகவே
திருக்குறளை படிக்கிற பொழுது அதை வாழ்வுக்கு எப்படி பிரயோகிப்பது என்ற எண்ணத்தோடு படியுங்கள். அதை அறிவுலகத்திற்கு காட்டுவதற்காக படிக்காதீர்கள். அதனாலே பயன் மிக குறைவு. நம் புகழ் வளர்க்கலாமே தவிர வேறொரு பயன் இருக்காது. ஆனால் குறளின்படி வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்வு செழிப்புறும், அமைதியுறும், நிம்மதியுறும், பெருமையுறும் என்கின்ற விஷயங்களை மறந்து போகாதீர்கள். அந்த வகையிலே இனி திருக்குறளுக்குள்ளே நுழைகிறோம். திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலாக தன் நூலை வகுத்து தந்திருக்கிறார். குருடார்த்தங்கள், அறம்பொருள், இன்பம், வீடு என்று நாங்கள் படித்திருக்கிறோம். திருவள்ளுவர் வீட்டை பாடாமல் அறத்துக்கு ஒரு பால் அமைத்தவர், பொருளுக்கு ஒரு பால் அமைத்தவர். வீட்டுக்கென ஒரு பாலை அமைக்காமல் விட்டது ஏன் என்ற கேள்விக்கு விடையாக நமக்கு பரிமேலழகர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். வீடு என்பது இறை திருவடி. வீட்டு என்ற அந்த விடயத்தை நாம் சிந்தையாலும் மொழியாலும் தொடுவது என்பது கடினம். ஆகவே அறம்பொருள், இன்பம் ஆகியவற்றை வரையறுத்து சொன்னது போல வீட்டினை வரையறுத்து சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் அதை துறவறம் என்ற பகுதியினாலே உணர்த்துகிறார். இலக்கண வகையால் சொல்ல முடியாததை இலக்கண வகையால் சொல்ல முடியாத அந்த விஷயத்தை நமக்கு அது என்ன சொல்வார்கள், சொல்லுங்க, நேர்பூட்டுங்கள். காரண வகையாலே உணர்த்துகிறார். ஆகவே இந்த அறம்பொருள், இன்பம் என்பவற்றை இலக்கண வகையால் உரைத்து வீட்டினை துறவறம் என்கின்ற காரணத்தால் சொல்லி வைத்திருக்கிறார் என்று பரிமேலழகர் சொல்ல, திருவள்ளுவர் அறம்பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பகுதியையும் படைத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். இனி அறம்பொருள், இன்பம், வீடு என்ற அந்த பகுதியிலே 3 பெரும் பிரிவுகளாக பிரித்துக் கொள்கிறார். அந்த பெரும் பிரிவுகளுக்குள்ளே பால் என்ற அந்த பெரும் பிரிவுகளுக்குள்ளே இயல் என்ற ஒரு பகுதியை அமைத்துக் கொள்கிறார். அடுத்த பெரும் பிரிவாக அந்த இயலுக்குள்ளே அதிகாரங்கள் என்ற பெரும் பிரிவுகள் அமைக்கப்படுகின்றன. அதற்குள்ளே குறள்கள் வகுத்து காட்டப்படுகின்றன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்களாக குறள்கள் வகுத்து காட்டப்படுகின்றன. இந்த வகையிலே முதலிலே அறத்துப்பாலுக்குள்ளே நாம் நுழைகிற பொழுது அந்த அறத்துப்பாலுக்குள்ளே 4 இயல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்களை வகுத்திருக்கிறார். பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல்கள். இந்த 4, 3, 2 என்பது நம் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வதற்கு சுகமாகவும் இருக்கிறது. இந்த 4 இயல்களிலே முதலாவது இயலாகிய பாயிரவியலுக்குள்ளே நாம் நுழைகின்றோம். அதற்கு முன்பு குறளிலே வள்ளுவருடைய இந்த குறளுக்கு நமக்கு வழிகாட்டப் போகிற பரிமேலழகர் உரைப்பாயிரம் என்ற ஒன்றை படித்திருக்கிறார். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் உரைக்கப்பட்ட பொருள் 4 என்று தொடங்குகிற அந்த பகுதி. இந்த பகுதியை திருப்ப திருப்ப படியுங்கள். அந்த பகுதி மனனமாக இருக்க வேண்டும், ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு அழகாக திருக்குறளுக்கான முன்னுரையாக அந்த பகுதி அமைகிறது. அந்த முன்னுரையிலே அப்படியே நகர்த்தி கொண்டு போய் அறத்துக்கான விளக்கம் சொல்லி அந்த அறத்தினுடைய தொடக்கத்தை எடுத்துக்காட்டி நேரடியாக இல்லறவியலுக்குள்ளே நுழைகிற வாயில் வரையும் அவர் கொண்டு போய் விடுகிறார். அதுபோல பொருட்பாலுக்கு தனியே அந்த அதிகாரத்தின் தலைப்பிலே பாயிரம் இருக்கும், காமத்துப்பாலுக்கும் அப்படி இருக்கும். இது அறத்துப்பாலுக்கான பாயிரம். நாங்கள் முதலிலே நேரடியாக அந்த பாயிரத்திற்குள்ளே நுழைகிறோம். 4 அதிகாரங்கள் அந்த பாயிரத்துக்குள்ளே இருக்கின்றன. ஒன்று வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்கள். எப்பொழுதும் நான் சொல்லி இருக்கிறேன், பாயிரம் என்பது ஒரு முன்னுரை. அந்த காலத்து பாயிரம் என்பது முன்னுரைக்கான இன்னொரு பெயர். முன்னுரையை திருவள்ளுவர் எல்லாவற்றிலும் புதுமை செய்தவர்.
அமைப்பிலே புதுமை செய்தவர், கருத்திலே புதுமை செய்தவர், நூல் அமைப்பு வகுப்பதிலே புதுமை செய்தவர். அப்படி புதுமை செய்த திருவள்ளுவர் பாயிரத்திலும் புதுமை செய்கிறார். 4 அதிகாரங்களை அமைத்து அந்த அதிகாரத்தினோடு குறிப்பாக தன் நூலினுடைய பாயிரத்தை சொல்லி முடித்து விடுகிறார். அதிலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இந்த உலகத்தை இயற்றியவன் கடவுள், அவனை வாழ்த்துதல். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் திருக்குறளை படிக்காமல் விடுவது உத்தமம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் முதல் அதிகாரத்திலேயே திருவள்ளுவரோடு முரண்படுகிறவர்களுக்கு திருவள்ளுவரோடு தொடர்பு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே கடவுளை முதலிலே எடுத்துச் சொல்கிறார். உலகத்தை இயற்றியவன் கடவுள், அதனுடைய கர்த்தா கடவுள். ஆகவே கடவுளை போற்றித்தான் ஒரு காரியம் தொடங்க வேண்டும். அதுக்கு பரிமேலழகர் எழுதின உரையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் மறந்தாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். 6 நாள் கற்று 100 நாள் கற்று 6 நாள் விடப்போம் என்று ஒரு பழமொழி இருப்பதாக சொல்லி இருக்கிறேன். உங்களிடம் அப்படி போயிருக்காது என்ற காரணத்தினாலே ஒரு நினைவூட்டலோடு மேலே போகிறேன். இது என்ன கடவுள் வாழ்த்து, வழிபடு கடவுள் வாழ்த்தா அல்லது ஏற்புடை கடவுள் வாழ்த்தா என்ற ஆராய்ச்சி எல்லாம் செய்து பரிமேலழகர் நமக்கு இது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று எடுத்து காட்டுகிறார். கடவுளை வணங்க வேண்டும், வணங்குவதனாலே வரக்கூடிய பயன், வணங்காது விட்டால் வருகிற தீமை, இவற்றை சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அதற்கு பிறகு இறைவனால் படைக்கப்பட்ட உலகினுடைய இயற்கைக்குள்ளேதான் அறங்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கின்றன. இயற்கைக்குள்ளேதான் அறங்கள் பொதிந்து கிடக்கின்றன. ஆகவே இயற்கையை சொல்ல வேண்டும். இயற்கை பல கூறுகளாக விரிந்திருந்தாலும் அதிலே சிறந்ததாக கருதப்படுவது மழை. அதனாலே அந்த மழையை சொல்வதற்காக வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரம் வைத்து, அந்த மழை என்ற ஒன்று இல்லாவிட்டால் உலகம் நிலைக்காது என்பதை எடுத்து காட்டுகிறார். ஆகவே கடவுள் வாழ்த்து, கடவுளை பாடி இயற்கையை பாடிய பிறகு அதற்கு பிறகு அந்த இயற்கைக்குள்ளே பொதிந்து கிடக்கிறதாகிய அறங்களை, நுண்மையான அறங்களை நமக்கு எடுத்து சொல்ல வல்லவர்கள் இயற்கையோடு கலந்தவர்களாகிய துறவிகள். எவன் ஒருவனுக்கு ஒரு பொருளை முழுதாக விளங்க வேண்டும் என்றால் அந்த பொருளோடு கலக்கிற ஆற்றல் வேண்டும். இறைவன் இந்த உலகத்தோடு கலந்தவன், அதனால் தான் அறங்களை ஆங்காங்கு பொதித்து வைத்தான். துறவிகளும் தம்மை அதுவும் முற்றும் துறந்த துறவிகள், அதை மறந்து போகக்கூடாது, அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். பின்னாலேயும் துறவிரவியல் வருகிறது, முன்னுக்கும் ஒரு துறவு வருகிறது, நீத்தார் பெருமை என்ற துறவு வருகிறது. நீத்தார் என்பது முற்றும் துறந்த துறவிகள், பின்னாலே வருகிறவர்கள் துறவு நோக்கி முயல்கிறவர்கள். ஆகவே முற்றும் துறந்த துறவிகள் இயற்கையோடு தம்மை கலந்து கொள்வார்கள், வியாபக அறிவு பெறுவார்கள். அதனாலே இயற்கைக்குள்ளே எங்கெங்கு அறப்பொதிவுகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் தான் உணர்வார்கள். எவ்வவற்றை செய்யலாம், எவ்வவற்றை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் என்றபடியால் அந்த செய்தியை சொல்வதற்காக முற்றும் துறந்த துறவிகளை பற்றி அடுத்த அதிகாரத்திலே நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். கடவுளால் அமைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள்ளே பொதிந்து கிடக்கிற அறங்களை உணரவல்ல நீத்தார். இனி நீத்தாரால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை, அதுதான் அரண் வலியுறுத்தல். இப்படி 4 அதிகாரங்களை வகுத்து தன்னுடைய பாயிரவியலை முடித்துக் கொண்டு இனி அறத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அறத்துக்குள்ளே நுழைகிற போது முதல் பகுதியாக இல்லறவியலை வைக்கிறார். அதிலே ஒரு தவறு இருப்பது போல தோன்றுகிறது. என்ன தவறு என்றால், அறம் 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. இல்லறம், துறவறம் என்று 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. இதிலே எது சிறந்தது என்றால், அல்லது எது உயர்ந்தது என்று கேட்டால், 2மே உயர்ந்தது. ஆனாலும் ஒப்பீட்டிலே எது உயர்ந்தது என்று கேட்டால் துறவரம் தான் உயர்ந்தது. துறவரம் என்பது இறைவனை அடைவதற்கான வழி. அப்படியானால் வரிசை தெரிந்த தமிழர்கள் முதலிலே துறவரத்தை பற்றித்தானே பாட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் திருவள்ளுவர் இல்லறத்தை பாடுகிறார். அதற்கு ஏதாவது அவர் வழிமுறையை கையாண்டாரா என்றால் கையாண்டார். எப்படி காரண காரிய தொடர்பு என்று ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் அடிப்படையிலே செய்தி சொல்லலாம் என்பதற்கும் மரபு இருக்கிறது. இல்லறம் என்பது காரணம், துறவரம் என்பது காரியம்.
இல்லறத்துக்குள்ளே நுழைந்து அன்பை விருத்தி செய்து கொண்டவர்கள்தான் துறவரத்துக்குள்ளே போக முடியும். அதனாலேதான் இல்லறவியலை முதலே வைக்கிறார், காரணத்தை முன்வைக்கிறார், துறவரமாகிய காரியத்தை பின்வைக்கிறார் என்று கொள்ள வேண்டும். அந்த இல்லறவியலுக்குள்ளே நுழைகிற பொழுது அவர் சொல்லுகிற செய்திகளை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முதலிலே இல்வாழ்வானுக்குரிய கடமைகளை வகுத்து சொல்கிறார். 11 கடமைகளை செய்ய வேண்டும், களியஞ்சி பகுத்துண்ண வேண்டும், இவையெல்லாம் அன்பும் மரணம் உடைத்தாக இருக்க வேண்டும் என்பவற்றையெல்லாம் தமிழருடைய ஆதி அறமாக எடுத்து காட்டுகிறார். இவைதான் இல்லறத்தானுடைய ஒரு கடமைகள், இன்றைக்கு இல்லாத விஷயங்கள். இது இல்லறத்தானுடைய கடமை என்று சொன்ன பிறகு அந்த இல்லறத்தானுக்கு துணை செய்கிறவளாகிய மனைவியினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அந்த மனைவியினுடைய சிறப்பை சொல்லுகிற அதிகாரத்தை சொல்லி அதற்கு பிறகு மனைவி என்கின்ற ஒருத்தி இருந்தால்தான் இல்லறத்தை செய்ய முடியும். ஏனென்றால் வீட்டுக்குள் செய்கிற அறங்கள், வெளியிலே செய்கிற அறங்கள் என அறங்கள் 2 வகைப்படும். வீட்டுக்குள் செய்கிற அறங்களை ஒருவரும், வெளியில் செய்கிற அறங்களை ஒருவரும் செய்தால்தான் அறத்தை பூரணமாக செய்ய முடியும். அந்த வகையிலே தமிழர்கள் வீட்டுக்குள் செய்கிற அறங்களை பெண்ணுக்கென்றும், வெளியில் செய்கிற அறங்களை ஆணுக்கென்றும் வகுத்து கொண்டார்கள். அந்த வகை அதனாலே ஆணினுடைய கடமைகளை சொன்னவர் கையோடு மனைவியினுடைய சிறப்பை சொல்லுகிற அதிகாரத்தை வைக்கிறார். இனி கணவனும் மனைவியும் கூடி வாழ அந்த வாழ்க்கையின் பயனாக குழந்தைகள் பிறப்பார்கள். அந்த குழந்தைகளினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி எடுத்துச் சொல்வதாக புதல்வரை பெறுதல் என்கின்ற அந்த அடுத்த அதிகாரம் அமைகிறது. இனி இதையெல்லாம் நடந்து முடிய கணவன், மனைவி, குழந்தை என்ற அந்த அமைப்பு வந்தவுடனே அன்பு விருத்தியாக அன்பு பிறந்து விருத்தியாக தொடங்குகிறது. இது பற்றியெல்லாம் விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படி அந்த அன்பு விருத்தியாகி இல்லத்துக்குள்ளே நிரம்பி சமூகத்துக்குள்ளே அது கசியத் தொடங்குகிறது. அதற்கு அடையாளமாக விருந்தினை வைக்கிறார். எப்பொழுதும் விருந்தில்லாத இல்லறம் இல்லறம் அல்ல. மற்றவர்களுக்கு உணவிடுவது என்பது தம் அன்பை மற்றவர்களுக்கு செலுத்துகிற ஒரு வழி என்பதனாலே இல்லறத்தை வைக்கிறார். இல்லறத்தினூடாக சமூக வாழ்க்கை தொடங்குகிற பொழுது நடுவு நிலைமை செய்நன்றி அறிதல் ஆகிய விடயங்களை சொல்லி அதற்கு பிறகு மனம், மொழி, மெய்களால் அவன் தூயனாக வேண்டும். என்றைக்கு சமூக வாழ்க்கை தொடங்கிவிட்டதோ, சமூக வாழ்க்கை ஒருவன் தொடங்கிவிட்டானோ அதற்கு பிறகு அவன் தன் மனக்குற்றங்களை நீக்க வேண்டும், செயல் குற்றங்களை நீக்க வேண்டும், மொழி குற்றங்களை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்துக்கான அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கும். ஆகவே இது பற்றிய அதிகாரங்களை எல்லாம் அடுக்கி கொண்டு வருகிறார். இந்த 3 குற்றமும் நீங்க மெல்ல 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 அவனுடைய அன்பு அந்த இது நீங்குகிற பொழுதே அன்பும் விருத்தியாகி கொண்டே போகும். அந்த விருத்தியினுடைய எல்லை எதுவாக இருக்கும் என்றால், தன் வீட்டில் அன்பு செலுத்துகிறது போல அவன் நாட்டில் அன்பு செலுத்துவான், சமூகத்தில் அன்பு செலுத்த தொடங்குவான். அந்த சமூகத்தில் அன்பு செய்கிற பொழுது தான் தேடிய பொருளை தன் இல்லத்தாருக்கு பகிர்ந்து அளிப்பது போல சமூகத்துக்கும் பகிர்ந்தளிக்க அவன் தயாராகுவான். அப்படி சமூகத்துக்கு தன்னுடைய தேட்டத்தை பகிர்ந்தளிக்கின்றதை 2 அதிகாரத்தாலே சொல்லுகிறார். ஒப்புரவு, ஈகை என்கின்ற 2 அதிகாரங்கள். ஒப்புரவு என்பது தான் தேடிய பொருளை சமூகத்திற்காக செலவு செய்தல் அல்லது கொடை செய்தல், ஒரு மரக்கா அமைத்தல் போன்றவற்றை சொல்ற, குளம் அமைத்தல், அப்படியான சமூக தர்மங்கள் செய்கிறது பொழுது அது ஒப்புரவு என்று ஆகிறது. ஈகை என்பது தனி மனிதனுக்கு செய்கிற, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை இடுகிற பொழுது வருகிறது ஈகை. இந்த ஈகை, ஒப்புரவு என்ற 2 அதிகாரத்தையும் 2 விடயங்களையும் ஒருவன் செய்ய தொடங்கினால் அதனாலே சமூகம் அவனை மனமொழி மெய்யலால் தூய்மையாகி விடுவான். அந்த தூய்மைக்கு பிறகு தன் பொருளை பிறர்க்கு ஈவான், தனி மனிதனுக்கும் கொடுப்பான், சமூகத்துக்கும் கொடுப்பான் என்ற நிலை வருகிற பொழுது சமூகம் அவனை புகழத் தொடங்கும். ஆகவே அதற்கு அடுத்த அதிகாரமாக புகழ் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதோடு இல்லறவியல் முடிகிறது. இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்லி இருக்கிறேன். துறவரவியல் இதிலே இருந்து ஆரம்பமாகிறது.
திருவள்ளுவர் எல்லாவற்றையும் ஒரு தொடர்பு பற்றி அமைத்துக் கொண்டு போகிறவர். இல்லறத்துக்கு பிறகு துறவரம் ஆரம்பிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், இல்லறத்தினுடைய நிறைவுக்கு வருகிற பொழுது ஒரு மனிதன் அந்த இல்லறத்தினுடைய நிறைவிலே மமகாரம், நீ தன்பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதென்பது, எனது என்கின்ற ஆசை குன்றுவது, நான் எனது என்கின்ற ரெண்டு குற்றங்கள் தான் இறைவனுடைய நம்மை சேர்க்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதிலே எனது என்ற குற்றம் இல்லறத்தினுடைய நிறைவிலே ஓரளவு நீங்கி போய்விடுகிறது. என்றைக்கு தன்பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க தொடங்கி விடுகிறானோ அன்றைக்கு அவனுக்கு மமகாரம் குன்றத் தொடங்கி விடுகிறது. எஞ்சி நிற்பது அகங்காரம். அதனை குறைப்பதற்காக துறவரம் தொடங்குகிறது. துறவரத்துக்கான அடிப்படை அருளுடைமை, இல்லறத்துக்கான அடிப்படை அன்புடைமை. ஆனால் இல்லறத்துக்கான அடிப்படையாக அன்புடைமை 4வது 5வது அதிகாரத்திலே தான் வருகிறது. புகழ்வரை பெறுதலுக்கு பின்புதான் அன்புடைமை வருகிறது என்றால் அதற்கு பிறகுதான் அன்பு பிறக்கும். எவ்வளவு ஒரு திட்டமிடுதலோடு இந்த அதிகாரங்களை அடுக்கி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமானால், துறவரத்தினுடைய வாசலிலே அருளுடைமை வைத்த மாதிரி இல்லறத்தினுடைய வாசலிலே அன்புடைமையை வைத்து விட்டு நகர்ந்திருக்கலாம். வந்தால் அது தவறு பெறும். தெரியுமா, இல்லறம் தொடங்குகிற பொழுது அன்பு பிறப்பதில்லை. மனைவி குழந்தை என்று வந்த பிறகுதான் அன்பு பிறக்கிறது என்றபடியால் அங்கே கொண்டு வந்து அன்புடைமையை பின்னே வைக்கிறார். ஆனால் துறவு தொடங்க வேண்டும் என்றாலே அருளுடைமை இருக்க வேண்டும். அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் நான் சொல்லி இருக்கிறேன். தொடர்புடையார் மாட்டு செய்வது அன்பு, தொடர்பிலார் மாட்டும் செய்வது அருள். என்றைக்கு உலகம் முழுவதையும் ஒருவன் நேசிக்க தொடங்குகிறானோ அன்றைக்கு அவன் துறவரத்துக்குள்ளே இறங்கிவிட்டான். அதனால்தான் காந்தி போன்ற பெரியவர்களை எல்லாம் நாங்கள் துறவிகளாகவே கண்டு மகிழ்கிறோம். என்றால் உலகத்தை நேசித்தவர்கள். இன்றைக்கும் பல பேர் உலகத்தை நேசிப்பதாக சொல்லிக் கொள்கிறார்களே தவிர நேசிப்பதில்லை. அந்த உலக நேசிப்பு என்பதுதான் துறவரத்துக்கான அடிப்படை. ஏதோ துறவரம் என்றால் முற்று முழுதாக இந்த உலகத்தை விட்டுவிட்டு கடவுளிடம் போகிறது தான் இந்த சைவ சமயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லது இந்து மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி இல்லை. உலகத்தை நேசிக்க தொடங்கிவிட்டால் அதுதான் துறவரத்தினுடைய ஆரம்பம். அதனால்தான் துறவரத்தினுடைய ஆரம்பமாக அருளுடைமை என்ற அதிகாரத்தை வைத்து தொடங்குகிறார். உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரங்களை 2 கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று விரதம், அடுத்தது ஞானம். விரதங்களை மேற்கொள்வது என்னவென்றால் அகங்காரத்தை குன்றுவதற்காக, அகங்காரம் குன்றி நாம் மேலெழும்புவதற்காக விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த விரதங்களிலே முதல் விரதமாக புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இல்லறத்துக்குள்ளே புலால் மறுத்தலை வைக்கவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இல்லறத்தார் புலால் உண்ணலாம் என்ற அர்த்தம் இல்லை. சிறப்பு நோக்கி இங்கே வைக்கப்பட்டது. துறவரத்தாருக்கு அது கட்டாயம், இல்லறத்தாருக்கு அது பொது. உயிர்களிலே அன்பு செலுத்துகிறவன் எப்படி இன்னொரு உயிரை கொன்று உண்ணலாம். ஆகவே இல்லறத்தாருக்கும் அது உரியதுதான். ஆனால் துறவரத்தாருக்கு அது கட்டாயம் என்கின்ற நோக்கிலே முதலிலே புலால் மறுத்தலை வைக்கிறார். தன் உடம்பு வளர்வதற்கு இன்னொரு உயிரினுடைய உடம்பை கொன்று தின்பது அது மிக குற்றம் என்பதை, அதை ஒரு விரதமாக கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறார். என்பதை அல்ல, தின்னாமல் விடுவதை விரதமாக கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார். அப்படியே மற்ற அதிகாரங்கள் போய் கொல்லாமையிலே முடிகிறது. உங்களுக்கு தெரியும், புலால் மறுத்தலும் கொல்லாமைதான். ஆனால் தன் தேவைக்காக ஒரு உயிரை கொள்வது புலால் மறுத்தல், புலால் உண்ணுதல். அல்லது அப்படி இல்லாமல் எந்த தேவைக்கும் இன்னொரு உயிரை கொல்லாமல் விடுவது கொல்லாமை. துறவரத்தினுடைய வளர்ச்சியிலே அது வரும். எந்த உயிரையும் உண்மை துறவிகள் வருந்த விட மாட்டார்கள். அப்படி வருந்தாமல் இருப்பது என்பது ஒரு சிறந்த விடயம். யாழ்ப்பாணத்திலே நான் இருந்த காலத்திலே எனக்கு என்னை சொற்பொழிவுகளுக்கு அழைத்துச் செல்கிற ஒரு கார் டிரைவர் இருந்தார். நான் அவரிடம் படித்த ஒரு பாடம் இருக்கிறது. அவர் காரை ஒரு உயிர் பொருளாகத்தான் நேசிப்பார். காரிலே போய்கொண்டிருக்கிற பொழுது எங்காவது ஒரு சின்ன சத்தம் வந்து விட்டால் அந்த மனிதன் அதற்கு பிறகு நிம்மதியாக கார் ஓட்ட மாட்டார். அடுத்த நாள் அந்த காரை கொண்டு போய் அந்த இடத்தை திருத்தி விட்டுத்தான் அதற்கு பிறகுதான் அவருக்கு நிம்மதியான மூச்சு வரும். அப்ப நான் நினைப்பேன், ஒரு யந்திரத்தை கூட உயிர்த்தன்மையோடு நேசிக்கிற தன்மை என்பது அவரும் துறவு நோக்கின ஒருவராகத்தான் இருந்திருக்க வேண்டும்.
அப்படி நேசித்தலை சொல்லுவதற்காகத்தான் கொல்லாமையிலே கொண்டு வந்து முடித்து விட்டார். முடிப்பதோடு விரதம் முடிந்து போய்விடுகிறது. அதற்கு பிறகு இந்த விரதங்களை கடைபிடித்ததினாலே, அதாவது நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்களை நீக்குகிற அந்த முயற்சியிலே மெல்ல மெல்ல வளர அதிலே இருந்து ஞானம் தொடங்கும். அதனாலே இரண்டாவது பகுதி ஞானம் என்ற பெயருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்திலே 4 அதிகாரங்கள் வைத்திருக்கிறார். ஒன்று நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், அடுத்தது அவாறுத்தல் என்று 4 அதிகாரங்கள் வைத்திருக்கிறார். அதாவது உண்மையான மேற்சொன்ன வழியிலே பயணித்து கொண்டு போக ஒரு இடத்திலே நம்மை அறியாமல், அதாவது தயிரை அடித்துக் கொண்டே போக மத்தினாலே ஒரு இடத்திலே வெண்ணெய் திரளத் தொடங்கும். அது எந்த இடம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் நெய் திரளும். அது ஒவ்வொருவருடைய தயிரினுடைய தன்மை, அடிக்கிற தன்மை இதை பொறுத்து இருக்கிறது. அதுபோல இந்த அன்பு பாதையிலே பயணித்து கொண்டு போக ஒரு இடத்திலே நிலையாமை உணரப்படும். இந்த உலகப் பொருள் எல்லாம் நிலையானவை, உலக உறவுகள் எல்லாம் நிலையானவை என்று நம்பித்தான் நாங்கள் மாயைக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் பயணித்துக் கொண்டு போகிற பொழுது ஒரு இடத்திலே ஞானம் உதிக்கும். அந்த ஞானத்தின் விளைவு, முதல் விளைவு நிலையாமையை உணர்த்தும். ஒன்றும் நிலையில்லாதது என்று உணர்த்தும். திருவள்ளுவர் 2 விடயத்தை அதிலே வலியுறுத்துகிறார். ஒன்று உடம்பு மீதான பற்று, அடுத்தது பொருள் மீதான பற்று. நம் பற்றுகளுக்குள்ளே சிறந்த பற்று என்று, சிறந்ததல்ல பெரிய பற்று என்று இவை 2ஐயும் சொல்லலாம். ஆகவே இது 2ம் நீக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார் நிலையாமை என்ற அதிகாரத்தின் மூலம். அந்த நிலையாமை தெரிந்தவுடனே துறவு வரும். எப்பொழுதும் ஒரு பொருளை உண்மையாக நாம் நம்மை மனதாலே விட்டுவிட வேண்டுமானால் அந்த பொருள் நிலையில்லாத பொருள் என்ற உணர்வு வர வேண்டும். ஒரு பேனையை வைத்து பாவிக்கிறோம், நீண்ட நாளாக பாவிக்கிறோம். என்றைக்கு அதிலே மை முடிந்து போய்விட்டது என்று தெரிகிறதோ அன்றைக்கு அந்த பேனையை தூக்கி போட்டு விடுவோம். எழுதி கொண்டிருக்கும் வரைக்கும் அந்த பேனை எங்கே என்று தேடிக்கொண்டுதான் இருப்போம். ஆகவே இந்த உலகப் பொருள்களில் இருந்து நாம் விலக வேண்டுமானால் இது நிலையாதது என்று தெரிய வேண்டும். நிலையாமை தெரிந்தவுடனே துறவு வந்துவிடும். துறவு என்பது துறத்தல். நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். துறவு என்பது ஒரு பொருளை மனதாலும் துறந்து விடுதல். அதுதான் துறவு. துறவு வந்துவிட்டால் அதற்கு பிறகு மெய்யுணரப்படும். அப்ப அதுல இருந்து நமக்கு இந்த மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்திலே இருந்து என்ன தெரிகிறது என்றால், இதற்கு முன்பு படித்த அதிகாரங்களிலே எல்லாம் நாங்கள் பொய்யுணர்ந்து கொண்டுதான் இருந்தோம். பொய்யுணர்வைத்தான் இதுவரை நேரமும் படித்தோம். ஆனால் இவையெல்லாம் பொய் என்று உணர்ந்து விட்டால் மெய் உணரப்படும். அதனாலே துறவுக்கு அடுத்த அதிகாரம் மெய்யுணர்தல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்தார். மெய்யுணர்தல் என்பதிலே இறைவனை உணர்தல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆகவே இந்த அளவிலே இந்த துறவை முடித்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் இந்த துறவை மிக தெளிவாக விளங்கியவர்கள் என்றபடியால் அவாறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை, அவாறுத்தல் என்ற ஒரு விடயம் பற்றி நம்முடைய ஞானிகள் பேசி இருக்கிறார்கள். திருவள்ளுவர் அதை எடுத்துக் கொள்கிறார். அந்த வழியிலே அவர் அவாறுத்தல் என்று ஒன்றை வைக்கிறார். அவாறுத்தல் என்றால் ஒரு பொருளை அனுபவித்து பிறகு அதை மனதளவிலே விட்டால் கூட அந்த பொருள் மீதான பற்று நீங்கினாலும் அதனுடைய வித்துக்கள் நம் மனதிலே ஆங்காங்கு கிடக்கும். சந்தர்ப்பம் வந்தால், மீண்டும் முன்பு அனுபவித்த சந்தர்ப்பம் திரும்ப வந்து விட்டால் மீண்டும் அதை ஒரு தரம் அனுபவித்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றும். அனுபவிக்க வேண்டும் என்பதில்லை, எண்ணம் தோன்றும். அந்த எண்ணமே குற்றம், அதுவே பிறவிக்கு காரணமாகிவிடும் என்பதை சொல்வதற்காக அவாறுத்தல் என்ற அதிகாரம் வைத்து அதனோடு துறவரவியலை முடிக்கிறார். இல்லறவியல் துறவரவியல் சொல்லியாயிற்று, இனி அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதுதானே என்றால் இல்லை என்று இன்னொரு இயலை கொண்டு வந்து வைக்கிறார். அதற்கு ஊழியல் என்று பெயர். இதுவரை நேரமும் நாங்கள் படித்ததெல்லாம் விதிக்கான விதிகள். ஊழியலிலே நாங்கள் படிக்கிற பகுதி விதிவிலக்குக்கான விதிகள். அறத்தின் வழி நின்றால் அறம் அனுபவிக்கலாம், மரத்தின் வழி நின்றால் துன்பம் அனுபவிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் சில இடங்களிலே அறத்தின் வழி நிற்கிறவனும் துன்பம் அனுபவிக்கிறான், மரத்தின் வழி நிற்கிறவனும் இன்பம் அனுபவிக்கிறான். இதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய பிறவி என்பது நீண்டது ஒரு பயணம். இந்த பிறவி மட்டும் நம்முடைய பிறவி அல்ல.
இந்த நீண்ட பயணத்திலே முன்புறவிகளிலேயும் நாங்கள் பாவங்கள் செய்திருப்போம், புண்ணியங்கள் செய்திருப்போம். அந்த வினைகள் பக்குவப்படாமல் நம்மிடம் வந்து சேராமல் இருந்திருக்கும். குறித்த ஒரு பிறவியிலே அவை வந்து சேரும். அதனாலேதான் இன்பம் செய்த நல்லறம் செய்தவன் சில வேளை துன்பம் அனுபவிக்கிறான். அது முற்பிறவிகளிலே செய்ததனாலே வந்த வினை. அதுபோல தீமை செய்தவன் நன்மை அனுபவிக்கிறான். அதுவும் முற்பிறவியினாலே செய்த வினை. இது விதிவிலக்குக்கான விதி என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஊழியல் என்று ஒரு இயலை அமைத்து ஊழ் என்கின்ற ஒரே ஒரு அதிகாரத்திலே அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ற உண்மையை அழுத்தி சொல்லி அதனோடு அறத்துப்பாலை முடிக்கிறார். உண்மையிலே திருக்குறள் இந்த அளவிலே முடிந்து போயிற்று என்பதுதான் உண்மை. இதற்கு பிறகுதான் பொருட்பாலும் காமத்துப்பாலும் வரப்போகின்றன. பொருட்பாலம் காமத்துப்பாலம் பின்னே வருகிற பொழுது திருக்குறள் முடிந்து போயிற்று என்று எப்படி சொல்லலாம் என்று ஒரு கேள்வி வரும். அதனோடு சேர்ந்த இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. திருக்குறளை அறநூல் அறநூல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இது சரிதானா என்பது அந்த கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை காண வேண்டி இருக்கிறது. திருக்குறள் தனியே அறநூல் தானா? அறம் முடிந்த பிறகு ஏன் பிறகு நூலை தொடர்ந்தார் திருவள்ளுவர் என்பது கேள்வி. உண்மையிலே பொருட்பாலும் காமத்துப்பாலும் அறத்தினுடைய கூறுகளாக வருபவை. இல்லறம் செய்கிற பொழுது பொருள் இல்லாமல் இல்லறம் செய்ய முடியாது. அதுபோலவே இன்பம் இருந்தால்தான் இல்லறம் சுவைக்கும். ஆகவே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக நமக்கு தேவைப்படுபவை. அதனாலேதான் மொத்த அறத்துப்பால் முடிந்த பிறகும் இல்லற கூறுகளாக தேவைப்படுகிறதாகிய அந்த விடயங்களை, இல்லறத்தினுடைய கூறுகளாக தேவைப்படுகிற பொருளையும் இன்பத்தையும் அடுத்த அதிகாரங்களாக வைக்கின்றார். ஆகவே முதல் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. இரண்டாவது கேள்விக்கு விடையும் அதிலேயே அமைந்து போய்விட்டது. என்னவென்று கேட்டால், அறத்தின் கூடுகளான பொருளும் இன்பமும் சொல்லப்படுகிறபடியால் இங்கே பொருளும் இன்பமுமாக கருதப்படுவதில்லை, அறத்தின் கூறுகளாகத்தான் கருதப்படுகின்றன. அதனால்தான் மொத்த நூலையும் நாங்கள் அறநூல் என்று சொல்கிறோம் என்றதை தெரிந்து கொண்டு அடுத்ததாக பொருளுக்குள்ளே போகிறோம். ஏன் இன்பத்துக்குள்ளே முதல் போகக்கூடாதா என்று ஒரு கேள்வி இடம். இன்றைய அறிஞர்கள் கூட சில பேர் திருக்குறளை பின்னே இருந்து படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காமத்துப்பாலிலே இருந்து படித்தால்தான் நூல் சுவைக்கும் என்று தம் அறியாமையாலே சொல்லி வருகிறார்கள். ஏன் இந்த நிலையை வகுத்தார் என்று கேட்டால் அதை பரிமலர்கள் சிறப்புற எடுத்துச் சொல்லுகிறார். அறம் என்பது இம்மை மறுமை வீடு என்கின்ற முப்பயனையும் வழங்கத்தக்கது. பொருள் இம்மை மறுமை இன்பங்களை தரவல்லது. இன்பம் இம்மை இன்பத்தை மட்டும் தரவல்லது. மூன்றையும் தரவல்லதற்கு முதலிடமும், இரண்டை தரவல்லதற்கு இரண்டாம் இடமும், ஒன்றை தரவல்லதற்கு மூன்றாம் இடமும் என்று அந்த இடவகுப்பை திரு பரிமலர்கள் எடுத்து காட்டுகிறார். பொருட்பால் என்பது என்ன என்பதை அதனுடைய ஆரம்பத்து பாயிரத்திலே சொல்கிறார். பொருள் என்பது பொருள்தான். ஆனால் பொருளை பொருள் என்று பேசி பொருள் பற்றி விளக்கம் வராது. பொருள் வருவதற்கான வழி என்ற ஒன்று இருக்கிறது. அதை நிர்வாகம் என்று சொல்வார். நிர்வாகத்தின் வழியாகத்தான் பொருள் வரும். ஆகவே நிர்வாக சிறப்பை சொன்னால் பொருட்சிறப்பு தானாக சொல்லப்பட்டதாகும் என்று கருதி நிர்வாகத்தை தான் திருவள்ளுவர் பொருட்பாலுக்குள்ளே எடுத்து காட்டுகிறார். அந்த நிர்வாகத்துக்குள்ளே வரக்கூடியதாகிய அந்த பொருட்பாலிலே 3 இயல்கள், அரசியல், அங்க இயல், ஒளிவியல் என்று 3 இயல்கள். ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு சிறந்த தலைவன் வேண்டும். மற்ற எல்லாம் இருந்தாலும் தலைவன் இல்லாத பட்சத்திலே அந்த நிர்வாகம் சிறக்காது. அதனாலேதான் இன்றைக்கும் கூட பல பேர் சேர்ந்து ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்தினாலும் தலைவனுக்குத்தான் புகழ். அவன் சரியாக இருந்தால்தான் அந்த நிர்வாகம் சரியாக இருக்கும். ஆகவே அந்த தலைவனை பற்றி சொல்வதற்கு 25 அதிகாரங்களை எடுத்துக் கொள்கிறார். 25 அதிகாரங்களுக்குள்ளே ஒரு தலைவனுடைய தகுதி, அவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்று வகுத்து சொல்லிக் கொண்டு போகிறார். அற்புதமான வகுப்பு. 25 அதிகாரங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு தலைவனுடைய சிறப்புகள் சொன்ன பிறகு தலைவனுக்குரிய அங்கங்கள் என்று இருக்கின்றன. ஒரு உடம்பிலே தலை முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்திலே தலை மட்டும் இருந்தால் உடம்பு தேவைப்பட்டிருக்காது.
தலை நினைப்பதை செயல்படுத்துவதற்கு உடம்பின் அங்கங்கள் தேவை. அதனாலேதான் மற்றைய விடயங்களை ஒரு அரச நிர்வாகத்திலே அரசன் முக்கியமானவனானும் மற்றைய அங்கங்கள் சிலது இருந்தால்தான் அவன் சிறந்த அரசனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த 6 அங்கங்களும் இருந்தால்தான் ஒருவன் அரசருள் ஏறாக கருதப்படுவான் என்று சொன்னவர் முதல் இயலை அரசியல் என்று படைத்துவிட்டு 2வது இயலை அங்கவியல் என்று தலைப்பிட்டு தொடங்குகிறார். அங்கங்கள் பற்றிய சிறப்பை இந்த பகுதி சொல்ல போகிறது. இந்த அங்கங்களுக்குள்ளே முக்கியமான அங்கம் அமைச்சு. ஏனென்றால் அரசனுக்குரிய தகுதியிலே 99% தகுதியோடு அமைச்சன் இருக்க வேண்டும், வழிகாட்டுகிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே அங்கங்கள் பல இருந்தாலும் இந்த அமைச்சு என்ற பகுதி மிக முக்கியமானது என்றபடியால் அரசியலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அங்கவியலிலே முதல் பகுதியாக அமைச்சு என்ற பகுதியை வைக்கிறார். ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை சொல்லத் தொடங்குகிறார். அதிலே 10 அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் தகுதியாக சொல்வன்மை வைக்கிறார். ஒரு அரசன், ஒரு அமைச்சன், அவனுடைய வேலை என்னவென்றால், மிக முக்கியமான வேலை என்னவென்றால், எங்கெங்கு கெட்டித்தனங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தன் அரசனுக்கு கீழே கொண்டு வர வேண்டும். அது கட்டாயம். உலகத்தின் சிறந்ததெல்லாம் தன் அரசனுக்கு கீழே செய்ய வேண்டியது ஒரு அமைச்சனுடைய கடமை. அதே நேரத்திலே அரசனிடம் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களை அவனை விட்டு போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயமும் ஒரு அமைச்சன் செய்ய வேண்டிய வேலைகள். ஆகவே பிற இடத்திலே இருக்கிற ஆற்றலை தங்களிடம் இழுப்பதற்கான அந்த வேலை செய்வதற்கும், தங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் வழி போகாமல் இருப்பதற்கான வேலை செய்வதற்கும் ஒரு அமைச்சனுக்கு சொல்வன்மை அவசியமானது. அதனாலேதான் சொல்வன்மை என்ற அதிகாரத்தை அமைச்சனுடைய முதல் அதிகாரமாக வைக்கிறார். அதுக்கடுத்தாக வினை செய்ய தொடங்க வேண்டும். வினை என்பது வேலை, போர் அப்படியே அமையும். வினை செய்வதற்கு முதல் செய்கிற வினையிலே உறுதி வர வேண்டுமானால் நான் செய்கிற வினை தூயது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் செய்கிற வேலை தூய்மையான வேலை என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த செயலிலே நம் மனம் ஆடிக்கொண்டே இருக்கும். ஆகவே வினை தூய்மை என்ற அதிகாரத்தை அடுத்த அதிகாரமாக வைக்கிறார். அதற்கு பிறகு வினை திட்பம், அதிலே உறுதிப்பாடு வர வேண்டும். அதை சொல்ல வினை திட்பம் என்ற அதிகாரத்தை வைத்தார். அதற்கு பிறகுதான் வேலை தொடங்க வேண்டும். வினை செயல் வகை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு அமைச்சனுடைய செயல்களிலே முக்கியமானது தூது. அந்த தூது 2 வகைப்படும். கூறியது கூறும் தூது, தான் வகுத்து கூறும் தூது. இந்த தான் வகுத்து கூறும் தூது என்பது பெரும்பாலும் அமைச்சு தகுதியுள்ள ஒருவனால் செய்யப்படுவதால் தூதை கொண்டு வந்து அந்த பகுதிக்குள்ளே வைக்கிறார். அதற்கு பிறகு ஒரு அமைச்சனுக்கு சொல்லுகிற ஆலோசனையாக திருவள்ளுவர் சொல்லுகிற மிக முக்கியமான அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகுதல். அதாவது அரசரோடு எப்படி பழக வேண்டும், தலைவர்களோடு எப்படி பழக வேண்டும், கீழே இருக்கிறவர்கள் அகழாது அணுகாது தீக்காய்வார் போல இருக்க வேண்டும் என்கிறார். நெருங்கவும் கூடாது, தூர போய்விடவும் கூடாது. நெருங்கினால் சுட்டுவிடும், தூர போனால் பயன் இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்லி மனோவியல் சம்பந்தமான பல விடயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அரசனை எப்படி சேர்ந்தொழுவது என்கின்ற அந்த பகுதியை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக அரசனை சேர்ந்து ஒழுக வேண்டுமானால், மன்னரை சேர்ந்து ஒழுக வேண்டுமானால் குறிப்பறிய தெரிய வேண்டும். அரசனுடைய குறிப்பறிந்தால்தான் அதற்கு மன்னரை சேர்ந்து ஒழுக முடியும். இந்த குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரம் திருக்குறளிலே 2 இடத்திலே வருகிறது. ஒன்று பொருட்பாலிலே வருகிறது, காமத்துப்பாலிலேயும் குறிப்பறிதல் வருகிறது. குறிப்பறிதல் இல்லாவிட்டால் மன்னரை சேர்ந்தொழுகவும் முடியாது. குறிப்பறிதல் இல்லாவிட்டால் காதலர் காதலியர் ஒன்று சேரவும் முடியாது. காதலியர்கள் எல்லாவற்றையும் வார்த்தையாலே பேசினால் அது நம்முடைய சினிமா படம் போல போய்விடும். ஆகவே குறிப்பறிய வேண்டும். இவன் என்னை காதலிக்கிறான் என்பதை காதலி உணர வேண்டும், காதலி என்னை விரும்புகிறாள் என்பதை காதலன் உணர வேண்டும். ஆகவே அங்கும் குறிப்பறிதல் முக்கியமாகிறது என்ற காரணத்தினாலே அங்கும் ஒரு குறிப்பறிதல் வைத்து இங்கும் ஒரு குறிப்பறிதல் வைக்கிறார். இங்கு குறிப்பறிதல் என்பது என்னவென்றால், ஒரு அமைச்சன் மன்னருடைய அந்த சேர்ந்தொழுவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த தன்மையை வளர்த்துக் கொள்வது என்பதை அடிப்படையிலே வைத்துக் கொண்டு
மன்னரை சேர்ந்து ஒழுதல் என்ற அதிகாரத்துக்கு பிறகாக குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இந்த அதிகாரத்திலேதான் இப்பொழுது நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 10 அதிகாரத்திலே 7 அதிகாரங்கள் படித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். 8வது அதிகாரம் படிக்கிறோம், குறிப்பறிதல். அதிலே 3 குறள்கள் படித்திருக்கிறோம். நேற்று ஸ்ரீராம் எனக்கு நினைப்பூட்டினபடியால் ஏதோ நான் நினைப்பு வைத்து சொல்கிறவன் போல சொல்கிறேன். 3 குறள்கள் படித்திருக்கிறோம். அந்த 3 குறள்களையும் ஒரு தரம் மேலோட்டமாக வாசித்து விளங்கிக் கொண்டு 4வது குறளுக்குள்ளே நுழையலாம். அதிகார எண் 71. அதிகார தலைப்பு குறிப்பறிதல். குறள் எண் 701. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி. ஒருவர் வாய் திறந்து பேசக்கூடாது. வாய் திறந்து எல்லாம் சொல்லி சொல்லி அறிய வேணுமா என்றால் அதிலே அர்த்தமில்லை. தந்தைக்கு நான் செய்கிற செயல் பிடிக்கிறதா இல்லையா என்று பிள்ளைக்கு தெரிய வேண்டும். பிள்ளை என்னதான் நினைக்கிறான் என்று தந்தைக்கு தெரிய வேண்டும். இப்படி உறவு முறைகளினுடைய நெருக்கத்துக்கு கூட இந்த பொருட்பாலிலே வரக்கூடிய குறிப்பறிதல் முக்கியமானது. அதுதான் சொல்லுகிறார், கூறாமை நோக்கி குறிப்பறிவான். அப்படி ஒருவன் அமைந்து விட்டானால் அவன் இந்த உலகத்திற்கு ஒரு அழகான அணியாக கருதப்படுவான். அணி என்பது நகை, அழகு என்ற அர்த்தங்களிலே வரும். நாங்கள் நகை பூட்டிக் கொள்வது என்னவென்றால் நம்மை அழகுபடுத்திக் கொள்வது. நகை நம்மை அழகுபடுத்தும். அதுபோல இத்தகையவன் உலகத்தை அழகுபடுத்துவான் என்று இந்த குறள் சொல்கிறது. குறள் எண் 702. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். 2வது நிலைக்கு போகிறார். அதாவது முதல் சொன்னார் குறிப்பறியக்கூடியவன் வையத்துக்கு அணி என்றார். 2வது குறளிலே சொல்லுகிறார், குறிப்பறிதல் என்பதிலே என்னவென்றால் தெளிவு. இதென்றால் இனி நாங்கள் நேரடியாக பொருட்பாலுக்குள்ளே வருகிறோம். முதல் பாட்டு பொதுவாக குறிப்பறிதல் பற்றி சொல்வது. அந்த குறளை சொல்லுங்கள். முதல் குறளை. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி. ஒருவர் வாய் திறந்து பேசாமல் குறிப்பறிதல் என்பதுதான் முதல் குறளிலே சொன்னது. அமைச்சனாக இருக்கிறவனுக்கு அது மட்டும் போதாது. மற்றவர்கள் வாய் திறந்து பேசாமல் அறிவது மட்டும் போதாது. அவன் அப்படி அறிகிற பொழுது தீர்மானமாக சரியானதை அறிய வேண்டும். ஐயப்பாடி இருக்கக்கூடாது. இவன் இதை இப்படி சொல்லுகிறபடியால் இப்படியும் இருக்குமோ அப்படியும் இருக்குமோ என்றால் முடிவெடுக்க முடியாது. ஆகவே குறிப்பறிபவன் தீர்மானமாக, அதுவும் பொருட்பாலிலே குறிப்பறிபவன் தீர்மானமான முடிவெடுக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார், ஐயப்படாது அகத்துணர்வான். அது படியுங்கள் குறளை. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அப்படிப்பட்டு ஒருவன் இருப்பானால் அவனை கடவுளுக்கு சமமாக வைத்துக் கொள் என்கிறார். ஏனென்றால் மனிதர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய விடயங்களை அறியக்கூடியவர் கடவுள்தான். அந்த தன்மையை இவன் பெற்றிருக்கிறபடியால் இவனை கடவுளுக்கு சமமானவராக வைத்துக் கொள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். குறள் எண் 703. குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பறிவானை, அதாவது என்ன சொல்கிறார் என்றால், அகத்தினது உணர்வு முகத்தில் உடலில் படும். அதை பற்றி நான் முன்பும் பேசி இருக்கிறேன். மனதிலே ஒரு உணர்ச்சி வந்தால் அதிலே உடம்பின் சில அங்கங்கள் அந்த உணர்ச்சியை நமக்கு காட்டும். காமம் வந்தால் கண் சிவக்கும், கோபம் வந்தால் கண் சிவக்கும், வார்த்தைகள் தடுமாறும். இப்படி மனதிலே ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டால் உடலிலே அது வரும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. ஒரு நல்ல அமைச்சன் என்ன செய்ய வேண்டும்? இதை அனுபவித்த எங்களுக்கு கோபம் வந்தால் இப்படித்தான் எங்களுக்கு கண் சிவக்கிறது, வார்த்தைகள் வந்து தொடர்ந்து விடுகிறது என்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலே நிகழ்கிற ஒன்று. நாங்கள் கவனிப்பதில்லை. இதெல்லாம் உடம்பிலே வருகிற குறிப்பை எல்லாம் நாங்கள் கவனித்து அப்பால் பயணிப்பதில்லை. அப்படியே அந்தந்த இடத்திலே விட்டு விட்டு போகிறோம். நல்ல ஒரு அமைச்சன் என்ன செய்வான் என்றால், தன் உடலிலே ஏற்படுகிற அந்த குறிப்பு மாற்றங்களை வைத்து இன்னொருவனுடைய உடலிலே அந்த புறக்குறிப்பு காணுகிற பொழுது அகத்தில் அவன் இதுதான் நினைக்கிறான் என்று தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கிறவனாக இருந்தால் அது சிறந்தது என்று இந்த குறள் சொல்லுகிறது. படியுங்கள். குறிப்புணர்வாரை
உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். இது ரொம்ப முக்கியமானது. திருக்குறளோடு தொடர்ந்து பயணிப்பது என்பது இப்ப எல்லாம் என்ன செய்தார்கள், திடீரென்று ஒரு குறளை படித்து விட்டு பொருள் சொல்லுகிறார்கள். பொருள் சொன்னாலும் பரவாயில்லை, இதை என்னுடைய பொருள் என்று வேறு பொருள் சொல்லுகிறார்கள். அது அறியாமையினுடைய விளக்கம். திருக்குறளிலே தொடர்ந்து பயணித்தால்தான் திருவள்ளுவருடைய பாசை விளங்கும். பரிமேலழகர் போன்றவரை படித்தால்தான் அவர் என்ன சொல்ல வருகிறார். உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல் என்றால் இப்ப என்ன படிப்பிருக்கிறார்கள், நீ உன்னுடைய உறுப்பிலே எதையாவது கொடு, கையை வெட்டி கொடு, காலை வெட்டி கொடுத்திருந்தாலும் அவனை பெற்றுக்கொள் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. அப்படி இனிமேல் எல்லாம் அப்படி படிப்பு நிச்சயமாக வரப்போகிறது. உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல் என்றால் உன்னுடைய உறுப்புகளிலே எதையாவது கொடுத்தாது, அப்படி அல்ல. அரசனுக்கான உறுப்புகள் என்று இருக்கிறது. படைகுடி கூடமைச்சு நட்பு என்பதெல்லாம் அரசனுடைய உறுப்புகள், நிர்வாக உறுப்புகள். அந்த நிர்வாக உறுப்பிலே சிலவற்றை கொடுத்தாவது அவனை உள்வாங்கிக் கொள் என்பது இந்த குறளுக்கான அர்த்தம். இதுவரைக்கும் படிச்சதுங்க. இனிமே குறள் எண் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை ஒரு நிமிஷம். இந்த மூன்றாவது குறளினுடைய உரை குறிப்பு கடைசி வரி படியுங்கள். இவை 3 பாட்டானும் குறிப்பறிவாரது சிறப்பு கூறப்பட்டது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிமேலழகர் செய்கிற பேருதவியிலே ஒன்று இந்த விஷயம். குறள்களை பிரித்து தருவார். இந்த மூன்றும் இன்னதை சொல்லுகிறது, இன்னதை சொல்கிறது, இன்னதை சொல்லுகிறது என்று அவர் தருவதென்பது மிக கவனிக்க வேண்டிய ஒன்று. முதல் 3 பாட்டினாலே குறிப்பறிவாரது சிறப்பு சொல்லப்பட்டது என்பதை அவர் எடுத்து காட்டிவிட்டார். அப்போ இனி வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தொடங்க போகிறார், அதை முடிவிலே எடுத்து காட்டுவார். குறிப்பறிவாரது சிறப்பு சொல்லிவிட்டார். இனி குறிப்ப அறிய மாட்டாரது இழிவு சொல்ல போகிறார். குறள் எண் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. உரை. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஒருவன் மனத்து கருதிய அதனை அவன் கூற வேண்டாமல் அறிய வல்லாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையர் மற்றை மாட்டாதார் உறுப்பால் ஒரு தன்மையராக ஒப்பராயினும் வேறு அறிவால் வேறு. சொல்ல வந்தார் என்றால், ஒருவனுடைய குறிப்பை அவன் வாய் திறந்து சொல்லாமல் அறிந்து கொள்ளுகிறவன் ஒருவன். இன்னொருவன் அவனை போலவே இருக்கிறான். உறுப்பினாலே அவனுக்கு 2 கை, உனக்கு 2 கை, அவனுக்கு 2 கால், 2 கால், காந்திக்கு 2 கை, எனக்கு 2 கை, காந்திக்கு 2 கால், எனக்கும் கால், அவருக்கு ஒரு தலை, மூக்கு. ஆகவே நானும் காந்தியும் சமம் என்று சொல்லாதே. உறுப்பாலே நீ ஒன்றுபட்டு நிற்கிறாயே தவிர அவன் தன்மை வேறு, உன் தன்மை வேறு என்று சொல்ல வருகிறார். ஆகவே குறிப்பறிவாரோடு மற்றவர்களை ஒப்பிட முடியாது. ஒத்த தன்மையராய் வெளிவடிவத்தால் இருந்தாலும் அவர்கள் வேறு, இவர்கள் வேறு என்று சொல்லுகிறார். குறித்தது கூறாமை கொள்வாருடு ஒருவன் மனத்து கருதிய அதனை அவன் கூற வேண்டாமல் அறிய வல்லாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையர் மற்றை மாட்டாதார் உறுப்பால் ஒரு தன்மையராக ஒப்பராயினும் வேறு அறிவால் வேறு. உரை குறிப்பு. கொள்ளாதார் என்பதும் அறிவால் என்பதும் அவாய் நிலையான் வந்தன. பாருங்கள், இந்த 2 சொற்களும் குறளிலே இல்லை. அதனால்தான் இந்த அவாய் நிலையால் வந்தன என்றால் இருக்கிற சொற்கள் இன்னொரு கருத்தை கூப்பிடும். அதுதான் இந்த அவாய் நிலையால் வந்த சொற்கள் என்ற அந்த சொற்களை பரிமேலழகர் போன்றவர்களுக்கு தான் விளங்கும். அப்போ இந்த சொல்லை போட்டால்தான் இந்த இடம் சரியாக நிரம்பும் என்று நமக்கு தெரியும். இந்த கொத்தனாருமார் கட்டடங்கள் கட்டுகிற பொழுது 2 கல்லை தூக்கி வைப்பார்கள். நடுவிலே ஒரு இடைவெளி நிரம்பாமல் கிடக்கும். அதுக்கு ஒரு சின்ன துண்டு போட வேணும் என்று அவனுக்கு தெரியும். அவன் தான் ஒரு துண்டை உடைத்து அந்த இடத்தை போட்டு நிரப்புவான். நமக்கு தெரியாது. நாங்கள் 2ஐயும் வச்சு நடுவிலே சாந்து போட்டால் என்னன்னு நினைப்போம். அது அப்படி நிரப்ப முடியாது. அந்த இடத்திலே ஒரு சின்ன கல்லு வைத்தால்தான் அந்த கட்டிடம் பலமாகும் என்று நினைத்து அந்த கல்லை வைப்பது. அதுபோலதான் சொற்களிலே பொருள்கள் வருகிற பொழுது
இந்த சொற்களுக்கு இடையிலே இன்னொரு பொருள் வர வேண்டி இருக்கிறது, அப்படி இல்லாவிட்டால் பூரணப்படாது என்று நினைத்துக் கொண்டு அந்த சொல்லை தேடி எடுத்து கொண்டு வந்து போடுவது. இதுதான் அவாய் நிலையால் வந்த சொற்கள். அது அவாவி நிற்கிறது அந்த சொற்கள். இதிலே 2 சொற்கள் இந்த திருக்குறளிலே அவாய் நிலையாய் இருக்கிறது என்கிறார். குறளை வாய்த்து அந்த சொற்கள் 2ஐயும் சொல்லுங்கள். குறள் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. இங்க சொற்கள் கொள்ளாதார் மற்றை மாட்டாதார்னு சொல்றாருங்க உரையில. கொள்வாரோடு என்பது ஒன்று. ஆகவே மற்ற மாட்டாதார் அது அதிலே இல்லை. யாரோடு ஒப்பிடுதல் என்றால் இதை கொள்கிறவர் என்று ஒருவர் இருக்கிறார்கள், கொள்ள மாட்டாதாரைத்தான் இவரோடு ஒப்பிடுகிறார். ஆகவே அந்த மாட்டாதார் என்ற சொல் அவாய் நிலையால் வந்த சொல் என்கிறார். அடுத்த சொல் அறிவால். அது வேறு உரையில வேறு, அறிவால் வேறுன்னு சொல்றாரு. அறிவால் வேறு என்று சொல்ற. வேறு என்பது குறள்ல இருக்கிறது, இங்கே அறிவால் வேறு என்று இவர் உரை எழுதியிருக்கிறார். ஆகவே என்ன வேறு என்ற கேள்வி வருகிறது, அதுக்கு விடை இல்லை. ஆகவே அதுக்கு விடை சொல்லி அதை இடத்தை நிரப்ப வேண்டும் என்றபடியால் அவர்கள் அறிவால் வேறுபட்டவர்கள், உறுப்பால் ஒன்றுபட்டவர்கள் என்றாலும் அறிவால் வேறுபட்டவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதனால் அந்த 2 சொற்களும் அவாய் நிலையால் வந்த சொற்கள் என்று சொல்கிறார். கொள்ளாதார் என்பதும் அறிவால் என்பதும் அவாய் நிலையான் வந்தன. அளவு புரிந்து கொள்ளுங்கள். இந்த அவாய் நிலையான் வந்த இடங்கள் அந்த இப்ப நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த 2 சொற்களும் இல்லாவிட்டால் அந்த குறள் உரை பூரணப்படாது. அதனால்தான் அந்த 2 சொற்களையும் போட்டு எழுதிவிட்டு இவை 2ம் எங்கே இருந்து வந்தன என்று கேட்பான். குறள் இல்லையே உன்னையார் ஒன்று சொன்னது என்று கேட்டால் அது அவாய் நிலையால் வந்தன. சிறந்த அறிவின்மையின் விலங்கு என்னும் கருத்தால் வேறு என்றார். வேறு என்ற சொல்லுக்கு பரிமளவர் அர்த்தம் பண்ணுகிறார். அதாவது உறுப்பால் ஒன்று, அறிவால் வேறு. ஆகவே அது வேறு என்பது அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கிடக்கிறது, மனித உருவத்திலே நீயும் இருக்கிறாய், அவனும் இருக்கிறான், அவனுடைய அறிவு எங்கேயோ நிற்கிறது, நீ இல்லை. ஆகவே மனித உருவத்தில் இருந்தாலும் அறிவு குறைந்த நீ விலங்குக்கு ஒப்பானவன் என்பதை சொல்வதற்காக அந்த வேறு என்பது விலங்கு என்கின்ற அர்த்தம் படத்தக்கதாக வந்தது என்கிறார். அதாவது குறிப்பறிய மாட்டாதனுடைய இழிவு சொல்வதற்கு என்ன ஒப்புமை சொல்லுகிறார் என்றால், குறிப்பறிய மாட்டாவிட்டால் நீ கிட்டத்தட்ட விலங்குக்கு ஒப்பானவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். சிறந்த அறிவின்மையின் விலங்கு என்னும் கருத்தால் வேறு என்றார். குறள் எண் 704 மறுவாசிப்பு. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. உரை. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஒருவன் மனத்து கருதிய அதனை அவன் கூற வேண்டாமல் அறிய வல்லாரோடு ஏனை உறுப்போர் அணையர் மற்றை மாட்டாதார் உறுப்பால் ஒரு தன்மையராக ஒப்பராயினும் வேறு, அறிவால் வேறு. உரை குறிப்பு. கொள்ளாதார் என்பதும் அறிவால் என்பதும் அவாய் நிலையான் வந்தன. சிறந்த அறிவின்மையின் விலங்கு என்னும் கருத்தால் வேறு என்றார். குறள் எண் 705. குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். உரை. குறிப்பில் குறிப்புணரா ஆயின் குறித்தது காணவல்ல தம் காட்சியால் பிறர் குறிப்பினை உணரமாட்டாவாயின் உறுப்பினுள் கண் என்ன பயத்தவோ. ஒருவன் உறுப்புகளுள் சிறந்த கண்கள் வேறு என்ன பயனை செய்வன. மனித உறுப்புகளுக்குள்ளே சிறந்ததாக கண்ணை கொள்வது அறிஞர்களுடைய இயல்பு. ஏனென்றால் கற்கின்ற விடயத்திலே கண்தான் முதன்மை கருவி, அதற்கு பிறகுதான் காது முதலியவை வரும். ஆகவே மனிதன் அறிவை பெற வேண்டியவன் கற்க வேண்டும், கற்க வேண்டுமானால் அவனுக்கு கண் முதல் உறுப்பு என்று சொல்வார்கள். இங்கே இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ ஒருவனுடைய குறிப்பை வைத்து குறிப்பறிய மாட்டாமல் விடுவாயானால் உன்னுடைய கண்ணினாலே என்ன பயன் என்கிறார். உறுப்புகளுக்குள்ளே சிறந்ததாகிய கண் உனக்கு தெரிகிற கண்ணாக இருந்தாலும் உறுப்பறியாத பட்சத்திலே உன்னுடைய கண் இருந்தும் பயனில்லை என்கின்ற அர்த்தத்தை சொல்கிறார்.
படிங்கிறது திருப்பி ஒரு தரம். குறிப்பின் குறிப்புணரா ஆயின் குறித்தது காணவல்ல தம் காட்சியால் பிறர் குறிப்பினை உணர மாட்டாவாயின் உறுப்பினுள் கண் என்ன பயத்தவோ ஒருவன் உறுப்புகளுள் சிறந்த கண்கள் வேறு என்ன பயனை செய்வன? என்ன பயனை செய்வன என்றால் என்ன அர்த்தம்? பயனை செய்யாது என்ற அர்த்தம். திருவள்ளுவருக்கு இது விளங்கவில்லை, எங்களை கேட்கிறார் என்று சொல்லிவிடக்கூடாது. என்ன பயத்ததோ கண் என்றால் திருவள்ளுவர் எங்களை கேட்கிறார் போல இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது. என்ன பயத்ததோ கண் என்றால் பயன் இல்லை என்ற உன்னை பெற்று நான் என்ன பயன் கண்டேன் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பயன் இல்லை என்ற அர்த்தம். அதுபோலத்தான் இதையும் சொல்லுகிறார் என்கிறார். படிங்க. உரை குறிப்பு. முதற்கண் குறிப்பு ஆகு பெயர். முதலிலே வருகிற ரெண்டு இடத்திலே குறிப்பின் குறிப்பறியாது என்று ரெண்டு இடத்திலே குறிப்பு வருகிறது. இதிலே முதல் வருகிற குறிப்பு நேரடியாக குறிப்புணர்தலை சொல்லாமல் அது ஆகு பெயராக காட்சியை காண்பதை சொல்கிறது. அந்த முதல் சொன்ன குறிப்புக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள். குறித்தது காணவல்ல தம் காட்சியால். அதுதான் குறிப்பின் குறிப்பறியான்றது குறித்தது காணவல்ல தம் காட்சியால், காட்சியைத்தான் சொல்லுகிறது. அங்கே குறிப்பு காணுகிற காட்சியை சொல்லுகிறது. காணுகிற காட்சியினாலே குறிப்பை அறியாதல். பின்னுக்கு சொல்லுகிற குறிப்பு குறிப்பைத்தான் சொல்றது. முதல் சொன்ன குறிப்பு காட்சியை சொல்கிறபடியால் ஒன்று இன்னொன்றுக்கு ஆகுவதால் அது ஆகு பெயர் என்று அர்த்தம். முதற்கண் குறிப்பு ஆகு பெயர். குறிப்பறிதற்கண் துணையாதல் சிறப்பு பற்றி உயிரது உணர்வு கண்மேல் ஏற்றப்பட்டது. வாசியுங்கள். குறிப்பு அறிதற்கண் துணையாதல் சிறப்பு பற்றி குறளை வாசியுங்கள். குறளை. குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். அப்படியானால் என்ன அர்த்தம் என்றால் குறிப்பின் குறிப்பறிதல் கண்ணினுடைய வேலை என்று நாங்கள் படிக்கிறோம். குறிப்பின் குறிப்பறியாதாயின் என்ன பயத்ததோ கண். ஒரு காட்சியை வைத்து அதனுடைய குறிப்பை அறிய தவறுமானால் அந்த கண்ணிலிருந்து என்ன பிரயோசனம் என்று அர்த்தம். அதுக்கு உள்ளே இருக்கிற பொருள் என்னவென்றால் காட்சிகளை கண்டு குறிப்பறிவது கண் என்று அர்த்தம் என்று வந்துவிடும். கண்ணுக்கு குறிப்பறிகிற ஆற்றல் இல்லை. ஓரளவு தத்துவார்த்தமாக குரல் வழியில் வந்த எங்களுக்கு அது தெரியும். கண் என்பது ஒரு உறுப்பு தான், அது ஒரு சடம். அது ஒரு காட்சியை காட்ட உயிருக்கு உதவுமே தவிர அது காட்சியை காணாது. கண்ணாடி போடாத பொழுது தெளிவில்லாத பார்வை கண்ணாடி போட்ட உடனே தெளிவாகிறது. அப்படியானால் கண்ணாடி காட்சியை கண்டது என்று சொல்லக்கூடாது. கண்ணாடி எங்களுடைய உயிர் காட்சியை காண்பதற்கு ஒரு கருவியாக நின்று துணை செய்தது. அதுபோல காட்சிகளை கொண்டு குறிப்பறிவதற்கு கண் கருவியை தவிர அந்த குறிப்பறிவது உயிரினுடைய வேலை. இங்கே கண் என்ன வைத்ததோ கண் என்று சொன்னதன் மூலம் இந்த உயிரினுடைய வேலையை கண்ணிலே ஏற்றி சொல்லி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கண் அறியும் என்று எடுத்துக்கொள்ளாதே, உயிரினுடைய வேலையை கண்ணை வைத்து செய்யலாம் என்பதை மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். இங்கே உயிரினுடைய தன்மை கண்ணிலே ஏற்றப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். அந்த வரியை வாசியுங்கள். குறிப்பு அறிதற்கண் துணையாதல் சிறப்பு பற்றி உயிரது உணர்வு கண்மேல் ஏற்றப்பட்டது. உயிரது உணர்வு கண்மேல் ஏற்றப்பட்டது. ஏனென்றால் குறிப்பறிய துணையாக இருப்பது கண். அதனாலே இதனுடைய உணர்வை அதிலே ஏற்றி சொல்லிவிட்டார். அக்கண்களால் பயன் இல்லை என்பதாம். கண்களால் பயன் இல்லை. குறிப்பறியாத கண்களாலே பயன் இல்லை. என்ன பயப்பதோ கண் என்பதற்கு என்ன அர்த்தம்? அதனாலே பயன் இல்லை என்று அர்த்தம் என்று கொள்ளு என்கிறார். இவை இரண்டு பாட்டானும் குறிப்பறியாரது இழிவு கூறப்பட்டது. இந்த ரெண்டு பாட்டாலும் என்ன சொல்லி முதல் குறிப்பறிவர்களுடைய சிறப்பு சொன்னார். இந்த ரெண்டு பாட்டாலே குறிப்பறியாதவர்களுடைய இழிவு சொல்லி இருக்கிறார். குறள் எண் 705 மறுவாசிப்பு. குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். உரை. குறிப்பின் குறிப்புணராவாயின் குறித்தது காணவல்ல தம் காட்சியால் பிறர் குறிப்பினை உணர மாட்டாவாயின்
உறுப்பினுள் கண் என்ன பயத்தவோ ஒருவன் உறுப்புகளுள் சிறந்த கண்கள் வேறு என்ன பயனை செய்வன? உரைக்குறிப்பு. முதற்கண் குறிப்பு ஆகு பெயர். குறிப்பறிதற்கண் துணையாதல் சிறப்பு பற்றி உயிரது உணர்வு கண்மேல் ஏற்றப்பட்டது. அக்கண்களால் பயன் இல்லை என்பதாம். இவை இரண்டு பாட்டானும் குறிப்பு அறியாரது இழிவு கூறப்பட்டது. இன்றைக்கு 2 குறள்கள் படித்திருக்கிறோம். தொடர்ந்த குறள்களை அடுத்த வகுப்பிலே படிப்போம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.